இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 8வது வசனத்துல தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறார். தன் இருதயத்திலே அவர் எடுத்த தீர்மானத்தை உறுதியாக இருக்கிறார். என்ன பெருசா நம்ம இருக்கிறது இடம் வேற, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், யாரோ கண்காணாத தேசத்துல இருக்கிறோம், அதுவும் அரண்மனையில இருக்கிறோம். இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அத்தனை அரண்மனையில இருக்கிறவர்களும் பாவத்தில் தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள், மது போதையில் இருக்கிறார்கள். அங்க எதுக்குமே கட்டுப்பாடு கிடையாது. என்னை கவனிங்க, கட்டுப்பாடு இல்லாத இடம், கண்டு கொள்ளப்படாத இடம், கண்டிப்பதற்காக இல்லாத இடம், கேட்பதற்கு நாதி இல்லாத இடம். அங்கு அது பாவமே இல்லை. அங்கு விபச்சாரம் செய்வதும், வேசித்தனம் பண்ணுவதும், குடிப்பதும், வெறிப்பதும் அங்கு பாவமே கிடையாது. பார்வோனுடைய அரண்மனையிலே அங்கு அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம், அங்கு அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் தானியேல் விடப்படுகிறார். இப்போ இயற்கையா ஒரு மனிதனுடைய இருதயம் என்ன செய்ய சொல்ல யோசிக்க தோன்றோம்னா, எல்லாரும் செய்யறப்ப நமக்கு மட்டும் என்ன, எல்லாரும் குடிக்கிறப்ப நமக்கு மட்டும் என்ன, எல்லாரும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கும் பொழுது எனக்கு மட்டும் என்ன என்று தோன்ற வேண்டிய வயதிலே, தோன்ற வேண்டிய இடத்துல இருந்த தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். நோ. நிறைய நேரத்துல நிறைய இடத்துல நம்ம இதை சொல்ல கத்துக்கிறோம். நோ, என் தேவனுக்கு இது பிடிக்காது. ஐயோ, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலருடைய கண்கள் அப்பா அம்மா கண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பார்க்கும், ஆசிரியர் கண்கள் பள்ளி அறையில் இருக்கும் பொழுது பார்க்கும், விசுவாச பாஸ்டருடைய கண்கள் சபையில் இருக்கும் பொழுது பார்க்கும், நம்முடைய கூட இருக்கிற நண்பர்கள் கண்கள் கூட இருக்கும் பொழுது காணும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களோ உன்னை எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறது. விசுவாசமா இல்லையா சொல்லுங்க. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வானத்துக்கு ஏறி போனாலும், நட்சத்திரத்துக்கு மேலாக போய் கூடு கட்டி எங்க தங்கினாலும் கர்த்தருடைய கரம் அங்கு இருந்து பிடிக்கும் என்று தாவீது சொல்கிறார். அவருக்கு மறைவா ஒண்ணுமே. எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கண்கள் என்னை கண்ணோக்கமாய் இருக்கிறபடினாலே அவருக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி மட்டும் இல்ல, என் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துவதற்கு நான் விரும்பவே இல்லை. இந்த போஜனம் எனக்கு தேவையில்லை. என் தேவனுடைய இருதயத்தை இடம் பிடிக்கிறது தான் எனக்கு தேவை. என் தேவனை ஹர்ட் பண்ணிட்டு, என் தேவனுடைய இருதயத்தை பாதிப்புக்குள்ளாக்கிட்டு, என் தேவன் என் மேல வைத்திருக்கிறேன், தேவன் மேல வைத்திருக்கிறேன். நான் என் நம்பிக்கை விசுவாசி, தேவன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறது விசுவாசி, ஜஸ்ட் பிலீவர். ஆனா தேவன் என்னை நம்புகிறார் என்று வைராக்கியமாக இருப்பவன் பேர் தான் சீஷன், டிசைபிள்ஸ். ஹல்லேலூயா. நம்ம பேசுங்க. நான் பேசுறது புரியுதா? நான் தேவனை நம்புறேன்னு சொல்றது விசுவாசம், விசுவாசி. என் தேவன் என்ன நம்புறாருப்பா, நான் எப்படி இந்த பெரிய பாவத்தை யோசிப்ப அதே வார்த்தை சொல்லுவாரு. என்னை நம்புகிற என் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்தை சம்மதிப்பது எப்படி கேட்கிறார்? போத்திபாருடைய மனைவி கிட்ட கேட்கிறார், எப்படி இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் உடன்படுவேன்? என் தேவன் என்னை நம்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. உண்மையா? நிச்சயமா தேவன் நம்மளை நம்புறார். அதனால நீங்க வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுப்பது எதற்காக? தானியேலின் தீர்மானம், தேவன் என்னை நம்பி இருக்கிறான், தேவன் என்னை நம்புறாருப்பா. அரண்மனைக்குள்ள இருந்தாலும், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும், நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், நான் உயர்த்தப்பட்டிருந்தாலும் தாழ்த்தப்பட்டிருந்தாலும், நிர்கதியாய் நிற்கிற சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் என்னை அவர் நம்பிக்கொண்டே இருக்கிறார். சந்தோஷமா கை வைத்து ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பார்த்து பேசுகிறார். உங்கள் இருதயத்தோடு பேச விரும்புகிறார். உங்கள் செவிகளோடு அல்ல, உங்கள் இருதயத்தோடு பேச விரும்புகிறார். என் தேவன் உங்களை என்னை நம்புகிறார். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்தால் உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் நடந்து கொண்டே. நான் ஜெயத்துக்காக இல்ல, அவர் நம்பிக்கைக்காக வாழ்றேன். அவர் நம்பிக்கைக்காக நான் வாழ்றதுனால ஜெயம்லாம் முன்னாடி தானா வரும். ஆமென். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ வரும். சோ முதல் காரியத்தை நான் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போக ஆசைப்படுறேன். திருவிருந்து ஆராதனை வேற இருக்கு. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. பிள்ளைங்களா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து போகாமல்
தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சர்ச்னா எக்லீசியான்னு அடிக்கடி சொல்லுவேன். எக்லீசியால பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். அவருடைய அந்த பியூரிட்டியை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். அவருடைய உண்மைத்தன்மையை, தேவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக ஒரே ஒரு தானியேல் ஒரு அரண்மனையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வர பண்ணினார். ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க பாவத்தில் அக்கிரமத்தில் உழன்று கொண்டிருந்த அதே இடத்திலே தானியேலால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. சாக்கு பக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், எங்க ஊர்ல வந்து பாருங்க, நான் வேலை செய்யற இடத்துல வந்து பாருங்க, நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட தெரியுமா, என்னை சுத்தி இருக்கிறவங்களா யாரு தெரியுமா, இப்படிப்பட்ட மோசமான கலாச்சாரத்துல பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நான் மட்டும் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும், நான் மட்டும் எப்படி உண்மையா வாழ முடியும், நான் மட்டும் எப்படி தேவனுக்கு பிரியமா